ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். போன வீடியோவில் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் டைப் கன்வர்ஷன் அண்ட் டைப் கேஸ்டிங் இன் ஜாவா பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்பிளிசிட்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து இம்ப்ளிசிட்னு சொல்லலாம். இம்ப்ளிசிட்ன்றது நமக்காக ஜாவாவே டைப் கன்வர்ஷன் பண்ணி வந்துடும். எக்ஸ்பிளிசிட்ன்றது நம்ம மேனுவலாக சொல்கிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பைட்டில் ஒன்று பைட்டு இன்டீஜர் வச்சு ஒரு வேரியபிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பைட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்ட் பி ஈக்குவல் டு 12 அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இப்போது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். இன்டீஜரை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல இப்போ நான் பின்றதை பிரிண்ட் பண்ணுறப்போ எனக்கு 12 அவுட்புட் வரும். ஸோ இப்போது நான் இந்த இடத்துல எனக்கு பியில் வந்து இன்டீஜர்ன்ற வேரியபிளில் வந்து ஏ அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த பியை ரன் பண்ணுறப்போ எனக்கு ஏவோட வேல்யூ 10 அப்படின்றது இங்கே அவுட்புட்டாக கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பியை வந்து ஏல அசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஏல பி அசைன் பண்ணி பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி இப்போ எரர் நம்மளுக்கு த்ரோ ஆகுது. என்னன்னு பார்த்தோம்னா ரெக்யூர் டைப் பைட் பட் ப்ரொவைடட் இன்ட் அப்படின்றத காமிக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பைட்டை விட இன்டீஜர் பெருசு, இன்டீஜரை விட லாங் பெருசு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக சொல்லியிருப்போம். அப்போ இன்டீஜர்ன்றது ஒரு பெரிய பாக்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பைட்ன்றது ஒரு சின்ன பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெரிய பாக்ஸ்க்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுக்கும்போது இந்த பெரிய பாக்ஸ்க்குள்ள இந்த சின்ன பாக்ஸ் வந்து அடங்கிருச்சு. இப்போ இந்த ஏன்ற பாக்ஸ்ல வந்து சின்ன பாக்ஸ்ல வந்து பின்ற பெரிய பாக்ஸ் வைக்கும் போது அதால இடம் பத்தாதுல. ஸோ அதுதான் இங்க நடக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இப்போ பைட் அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா சொல்றோம். முன்னாடி நம்ம பி ஈக்குவல் டு ஏன்னு போடுறப்போ இம்ப்ளிசிட்டா நடந்துக்குச்சு, ஜாவாவே அது தெரிஞ்சுது, அதனால ஈஸியா கன்வெர்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வேணும்ன்றனால எக்ஸ்பிளிசிட்டா நம்ம சொல்றோம், இந்த இடத்துல எனக்கு பைட்டா அதை கன்வெர்ட் பண்ணு அப்படின்றப்போ. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஏல தான் அசைன் பண்றோம், அதனால இந்த இடத்துல ஏன்னு மாத்திக்கிறோம். இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா வேல்யூ 12 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ இதே இது பைட்டோட வேல்யூ ஸ்டோரேஜ் எவ்வளோனா 127 தான் பைட்டோட வேல்யூ. 127 இதோட மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வேல்யூ வந்து 127 தான். இப்போ இந்த ரெண்டு லைனையும் நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஏவை பார்த்தீங்கன்னா 127 வரும். இப்போ ஜஸ்ட் ஒன் நம்பர் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன்னா 128ன்னு காமிச்சாலே இங்கே வந்து எரர் காமிச்சது. கேஸ்ட் எக்ஸ்பிரஷன் டு பைட் ரெக்யூர் டைப் பைட் பட் ப்ரொவைடட் இது வந்து இன்டீஜரில் வந்துடும், இன்டீஜருக்கு மெமரியோட ஸ்டோரேஜுக்கு வந்துடும். ஸோ அப்போ பைட்டோட வேல்யூ 127 தான் மேக்ஸிமம். அப்போ 127 அப்படின்னு செட் பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு இன்டீஜர் பின்றத 128 அப்படின்றத நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இப்படி கொடுக்குறப்போ ஏன்றதை பிரிண்ட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பாருங்க, -128ன்னு வருது. சப்போஸ் இப்போ 256 அப்படின்றத கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 256 கொடுத்தோம்னா 0 அப்படின்னு வருது. இது ஏன்னா இப்போ 257 கொடுத்தோம்னா 1 வரும். இது எதனால இப்படி நடக்குதுன்றத நான் சொல்றேன். 1 வருதா? ஓகே, இப்போ முன்னாடி நம்ம கொடுத்தது வந்து 10 12 அப்படின்ற வேல்யூ வச்சிருந்தோம். ஏன்னா அது வந்து அப்படியே பிரிண்ட் ஆச்சு, பியோட வேல்யூ வந்து அப்படியே அதில் பிரிண்ட் ஆச்சு. ஏன்னா 127 வந்து மேக்ஸிமம்னா அப்போ 12ன்றது அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஸோ அது வந்து எந்த மாற்றமே அதில் இருக்காது. ஸோ நம்ம வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிருது இதில். இப்போ 257 போடும்போது 1 ஏன் வருதுன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல காமிக்கிறேன். இப்போ 257 எடுத்துக்கும். 257 நம்ம கொடுத்துருக்க வேல்யூ பெர்சன்டேஜ் 256 அப்படின்றத எடுத்துட்டு இதோட வேல்யூவை அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணோம். இது ஏன் இந்த இடத்துல 256 அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த பைட்டோட வேல்யூ என்னது 127. இதோட கம்ப்ளீட் சைக்கிள் என்னன்னா -128லேருந்து +127 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கும். அதனால இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து டோட்டலாக இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா -128லேருந்து 127 வரைக்கும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 256 வரும் வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ 1. அதனால இந்த இடத்துல இப்படி பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல இப்போ நான் உங்களுக்கு பிரேவ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கால்குலேட்டரை கூட போட்டு காமிக்கிறேன். 257% 256 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 மாடுலோ ஆப்ரேஷன் நடந்ததுன்னா இந்த இடத்துல 1ன்னு வருது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 256ன்னு போட்டிருந்தோம். ஸோ அப்போ இந்த இடத்துல 256ன்னு போட்டோம்னா மாடுலோ வந்து ரிமைண்டர் வந்து 0ன்னு வரும். ஸோ அதனால 0 இந்த இடத்துல. ஓகே, இதுதான் இங்கே நடக்குது. நெக்ஸ்ட் இன்டீஜர் பற்றி பார்க்கலாம். இன்டீஜரும் லாங் பற்றி பார்க்கலாம். int a equal to 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். லாங் b equal to 20 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு
சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இப்போ இந்த இடத்துல பி அப்படின்றத பிரிண்ட் பண்றேன். இப்போ எனக்கு இந்த 20ன்றது வந்துருச்சு. ஓகே. இப்போ இந்த பி ஈக்குவல் டு ஏ அப்படின்றத கொடுத்தேன்னா பியில் வந்து ஏவோட வேலையை அசைன் பண்ணுறேன். ஸோ பி ஈக்குவல் டு 10ன்னு வரும். கரெக்டாக அவுட்புட் வந்துருச்சு 10ன்ட்டு. இதே இது அங்கே பார்த்த மாதிரி இப்போ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்றத கொடுத்தேன்னா இங்கே எரர் த்ரோ ஆகுது. அதே கான்செப்ட் தான். பைட் எப்படி இன்டீஜரை விட சின்னதோ அதே மாதிரி இங்கே லாங்கை விட பைட் இன்டீஜர் வந்து சின்னது. ஸோ அதனால இந்த இடத்துல எரர் அடிக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிளிசிட்டா லாங் அப்படின்ற ஒரு வேல்யூ இங்கே வந்து டைப் கேஸ்டிங் பண்ணோன்னா இன்ட் அப்படின்றத சொன்னோன்னா இன்ட்டை எனக்கு மாற்றி கொடு. ஏல வந்து இந்த 20ன்றது சின்ன நம்பர் தான். ஸோ எனக்கு வந்து மாற்று, எனக்கு வந்து சின்ன நம்பர் தான் அப்படின்றத வந்து ஜாவா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா என்ன வேல்யூ பியில் என்ன வேல்யூ லாங்னு போட்டிருக்கோம். நம்மளுக்கு அது மட்டும் தான் ஜாவாக்கு தெரியும். அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்குன்றது கம்பைல் ஆகிறப்ப தான் அதுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சொல்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே வந்து இன்டீஜர் தான், சின்ன நம்பர் தான், இன்டீஜரோட சைஸில் தான் நான் வச்சிருக்கேன், எனக்கு கன்வெர்ட் பண்ணித்தா அப்படின்றத சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல 20 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல 20 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. முன்னாடி நம்மளுக்கு ஏன் வரலனா இப்போ ஏ பிரிண்ட் பண்ணணும். ஏவை இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா ஏ வந்து 20 அப்படின்றது அப்டேட் ஆகுது. ஓகே. இப்போ இந்த லைன் நான் இது பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா வெறும் இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்றது வரும். ஓகே. இதுதான் டைப் காஸ்டிங். எக்ஸ்பிளிசிட்டா சொல்றது. இந்த மாதிரி நம்ம இன்டீஜர் அப்படின்றத எக்ஸ்பிளிசிட்டா சொல்றதுனால இது வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். அதே இது இப்போ நம்ம அந்த பி ஈக்குவல் டு ஏன்னு போட்டோம்ல, பி ஈக்குவல் டு ஏன்னு போடுறதுனால இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜாவாக்கே தெரியும். ஏன்னா லாங்கை விட இன்டீஜர் சின்னது, அதனால இதுல லாங்ல என்ன வேல்யூ இன்டீஜர்ல என்ன வேல்யூ வந்தாலும் லாங்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றனால இது இம்ப்ளிசிட்டா ஜாவாக்கே தெரியும். ஸோ இது இம்ப்ளிசிட்டா அதுவே நம்மளுக்கு பிரிச்சுக்குது, டைப் கேஸ் பண்ணிக்குது. ஓகே. இப்போ சரி ஓகே. இப்போ நம்ம இந்த இன்டீஜர் வச்சு ஒரு ஹோல் நம்பர் வேல்யூஸா பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஃப்ளோட் அந்த மாதிரி ஒரு வேல்யூ வச்சு பார்க்கலாம். ஃப்ளோட் ஏ ஈக்குவல் டு 5.6 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகே. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எஃப் அப்படின்ற ஒரு இது இண்டிகேட் பண்ணணும் இதுக்கு. ஸோ அதே மாதிரி இன்ட் பி ஈக்குவல் டு 10 அப்படின்றத எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பி அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறப்போ எனக்கு என்ன வரும்னா 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. இப்போ சப்போஸ் இப்போ நான் இந்த இடத்துல டைப் கேஸ் பண்ணுறேன் பி ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு. ஏ இந்த இடத்துல என்ன வருது, ரெக்கர்ட் டைப் இன்ட் ப்ரொவைடட் ஃப்ளோட் அப்படின்னு. நீ எனக்கு வேணுன்றது இன்ட்டு, பட் நீ வந்து ஃப்ளோட்டை கொடுக்குற என்னன்னு செக் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஜாவா சொல்லுது. ஸோ இப்போ போயிட்டு இந்த இடத்துல இது இன்டீஜர் தான் அப்படின்றத நம்ம சொன்னோம் வைங்களேன், என்ன நடக்கும்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டெசிமல் பிளேசஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். வெறும் 5ன்ற ஹோல் நம்பர் மட்டும் வரும். வெறும் 5ன்றது. ஓகே. அப்போ நீங்க என்ன 5.5 வந்துச்சுன்னா 5, 6 இந்த மாதிரி 7, 8 இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்துச்சுன்னா 6 தானே கன்வெர்ட் ஆகணும். எதுக்கு 5.6 அப்படின்ற மாதிரி இருக்கு கேட்கலாம். அது வந்து ரவுண்ட் ஆஃப் கணக்கில் வந்துடும். இது வந்து டைப் கன்வர்ஷன்றனால அது அப்படியே கன்வெர்ட் ஆகும். இப்போ நீங்க 5.9 கூட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி நீங்க ரன் பண்ணீங்கன்னா கூட 5 தான் வரும் இந்த இடத்துல. ஏன்னா இது அப்படியே ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்றோம். இதை வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணல. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு வச்சோம்னா இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து ஹோல் நம்பரா இருக்கு. இப்போ ஏ ஃப்ளோட்ன்றதுல வந்து பி அசைன் பண்றோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு எரருமே த்ரோ ஆகல. ஏன்னா இது சின்ன வேல்யூ, இதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வருது. இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும்னா ஃப்ளோட்னா என்ன டெசிமல் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ 10.0 அப்படி வரும். ஓ சாரி, இந்த இடத்துல நான் பிஏ பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஏ பிரிண்ட் பண்ணோன்னா 10.0 அப்படின்ற வேல்யூ வரும். 10.0 அப்படின்ற வேல்யூ வருது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி தான் ஜாவாவில் வந்து டைப் காஸ்டிங், டைப் கன்வர்ஷன் இதெல்லாம் கம்பேர் ஆகுது. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.